சங்காய் முழங்கிய இந்த சங்க தமிழில் ஐயா ஒரிசா பாலு அவர்களுடைய தமிழால் இணைவோம் என்கின்ற ஒரு கோட்பாட்டில் ஒருங்கிணையும் ஜி தமிழ் நேயர்களுக்கு ஆத்ம வணக்கம். தமிழ் அன்பன் பத்ரன் ஜெயபிரகாஷ் தமிழ் யூனியன் நிர்மலோட இந்த முழக்கத்தில் கலந்துக்கிறதுல பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இப்பொழுது அந்த எழுச்சியின் சில கருத்துக்களை நிர்மல் அவர்கள் இங்கு முழங்குவார்கள். என் தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் என் வணக்கத்தை உரித்தாக்கிக் கொண்டு இந்த தமிழால் இணைவோம் என்கின்ற இந்த நிகழ்ச்சியில் பல ஆராய்ச்சியாளர்கள், உதாரணத்துக்கு தமிழ் சிந்தனையாளர் உயர் திரு பாண்டியன் ஐயா அவர்கள், பாரிசாலன் அவர்கள், தமிழ் இன்பன் அவர்கள், தமிழ் இனியன் அவர்கள் போன்ற சங்கத்தமிழன் அவர்கள் போன்ற எண்ணற்ற தமிழ் ஆராய்ச்சியாளர்கள், சிந்தனையாளர்கள் அவர்களுடைய அந்த சிந்தனையெல்லாம் உறுத்தாக்கி கொண்டிருக்கிறார்கள். அதெல்லாம் ஒன்றிணைக்கும் ஒரு முயற்சியாக தமிழால் இணைவோம் என்று தொல்பொருள் ஆராய்ச்சியாளர் உயர் திரு மதிப்புக்குரிய நமது ஒரிசா பாலு ஐயா அவர்களுடன் சேர்ந்து பயணிக்கும் இந்த பயணத்தில் எங்களால் இயன்ற எங்கள் உணர்வை கொண்டு இந்த படைப்பினை தரையிடுகிறோம். தமிழ் என்கின்ற அந்த சொல்லுக்கே இப்ப நம்ம உச்ச ஸ்தாயில் பேசினா அது வல்லினம் சொல்லுவாங்க. இதே ஒரு மிதமான ஒரு துவனியில் அது பேசும்போது அதை மெல்லினம் சொல்லுவாங்க. இதுக்கு இடைப்பட்ட ஒரு நிலை நடுநிலை இடையினம் சொல்லுவாங்க. இந்த மூணில் இருந்து எடுக்கப்பட்ட ஒரு வார்த்தை தான் தமிழ். அப்படி ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு மொழி தான் நம்மளோட தமிழ் மொழி. இதோடைய வார்த்தைகளுடைய எண்ணிக்கைகளை பார்க்கும்போது அதை மூணா பிரிச்சிருக்காங்க இலக்கணத்துல. உயிர் எழுத்துக்கள் என்றும், மெய் எழுத்துக்கள் என்றும், உயிர்மெய் எழுத்துக்கள் என்றும் அது பிரிச்சிருக்காங்க. எந்த ஒரு மொழியை நம்ம எடுத்துக்கிட்டாலும் ஒரு மணி நேரம் அல்லது 3/4 மணி நேரத்துக்கு மேல சரியாக ஒரு உச்சரிப்போ இல்ல தொடர்ந்து பேசக்கூடிய ஒரு நிலை இருக்காது. எல்லாத்துக்குமே ஒரு தடுமாற்றம் இருக்கும். ஆனா நம்ம தமிழ் உச்சரிப்போடு ஒரு தமிழ் மொழியில ஒரு சொற்பொழிவோ அல்லது ஏதோ ஒரு கலந்துரையாடலோ நம்ம பண்ணும்போது 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஒரு நாளே கூட தமிழில் சொற்பொழிவாற்றவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க, இருந்திருக்காங்க, பல சாதனைகளை செஞ்சிருக்காங்க. இது எப்படி சாத்தியம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, இந்த தமிழ் எழுத்துக்களை உச்சரிக்கும் போது நம்மளுடைய அந்த சுவாசமானது சீராகி அது உள்ள அடங்கி செல்றதா ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். அப்படி பார்க்கும்போது நம்மளோட அம்மா நமக்கு அன்னம் ஊட்டும் போதே, தமிழ் அன்னையர்கள் அன்னம் ஊட்டும் போதே அந்த உணர்வை நம்மளுக்கு ஊட்டிடுறாங்க. எப்படி அப்படின்னா, நம்ம உயிர் எழுத்துன்னு சொல்லும் போது இந்த மேல்தாடை அசைவுகள் தான் இருக்கும். அது உயிரை உணர்த்தக்கூடிய ஒரு நிலை அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். ஏன் அப்படின்னா, நம்ம அம்மா ஊட்டும் போதே ஆ சொல்லு, ஆ அப்படின்னு சொல்லுங்கிறத தான் சொல்லுவாங்க. அப்படி அந்த ஆ அப்படின்னு நம்ம மேல் உயர்த்தும் போதே அந்த உயிரை உணர்த்தக்கூடிய ஒரு நிலை நம்மளுக்கு வருது. இதுதான் பல மாந்தர்களுக்கு வழிகாட்டிய சிவானந்த பரமஹம்சர் கூட 2 கண்களை மேல் நோக்கி அங்க உயிர் இருக்கும் இடத்தை உணரணுங்கிறதுக்காக அண்ணா பார்க்க சொல்றாரு. அதை தான் நம்ம தமிழ் அன்னையர்கள் சாதம் ஊட்டும் போது, அன்னம் ஊட்டும் போது ஆ காட்டு அப்படின்னு சொல்லி ஆ அப்படிங்கிற ஒரு நிலையில நம்மளுக்கு அப்பவே அந்த
தமிழ் உணர்வையும் அந்த உயிரை உணரும் ஒரு நிலையும் வந்து நம்மளுக்கு உணர்த்துறாங்க. இதே போல் வந்து நீங்க கூட சொல்லிருக்கீங்க இந்த இடத்துல வந்து ஒண்ணு கவனிக்க வேணும். அருமையான ஒரு வரி சொன்னீங்க. ஞானபீட சிவானந்த பரமஹம்சர் தன்னுடைய ஜபம் அது தியானம் பண்ணும்போது அவர் உபதேசித்த முறைகள் என்னன்னா, கண்களை மேலே பார்க்கணும்னு சொன்னார் இல்லைங்களா? அதே மாதிரி தான் உணவு அருந்தும் போது கூட அந்த முதல் அன்னத்தை அன்னைக்கிட்ட நம்ம வாங்கும்போது எப்படி ஆண்டுட்டு மேல் முகவாய் மேலே தூக்கிட்டு வாயை திறந்து அந்த அன்னத்தை வாங்குவீங்களே அந்த குழந்தை, அந்த முதல் நிலையை தான் தொடர்ந்து ஒவ்வொருத்தரும் இந்த உணவு உண்ணும்போது கீழே குனியக்கூடாது. பொதுவாக எல்லாரும் சாப்பிடும்போது கீழே குனிஞ்சு இப்படி சாப்பிடுங்கம்பாங்க. இப்படி நிமிர்ந்து உட்கார்ந்து அன்னம் சாப்பிடும்போது வாயை ஆன திறந்து மேல் நோக்கி பார்த்து அன்னத்தை மேலிருந்து இப்படி போடணும், அப்படித்தான் சாப்பிடணுங்கிறத கூட ஞானபீட அவர்கள் இந்த இடத்துல நமக்கு உபதேசம் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. அந்த வகையில் பார்க்கும்போது அந்த அன்னம் என்பது ஒரு உயிரோடு கலக்கக்கூடிய ஒன்று. அந்த ஒன்றை ஞானபீடாவர்கள் ஒவ்வொரு அசைவிலும் கூட நமக்கு அந்த உயிரோட்டத்தை உணரணுங்கிறதுக்காகத்தான் இந்த ஒரு இதை நமக்கு பழக்கி கொடுத்துருக்காரு. அதே மாதிரி இன்னொன்று பார்த்தோம் அப்படின்னாக்க, பொதுவாக வந்து ஒரு மனிதனுக்கு வந்து இந்த கொட்டாவி விடுறாங்க இல்லைங்களா? கொட்டாவி விடுறாங்கன்னா அது என்ன காரணம்? தூக்கத்துக்கான அறிகுறி, தூக்கத்துக்காக காரணம். சரி, அந்த தூக்கத்துக்கு முன்னாடி என்ன நிலை? நம்ம வந்து மனமோட இயங்கிட்டு இருக்கிறோம். விழிப்பு நிலை. விழிப்பு நிலை. மனம் இயங்கிட்டு. அப்ப மனம் இயங்கி கொண்டிருக்கின்ற அந்த நிலை அப்படிங்கிறது எப்படி இருக்குது? சாதாரணமா உடலோட தானே இருக்குது. அப்ப மெய் எழுத்து, உயிர் மெய் எழுத்து அப்படிங்கும்போது நம்ம பேசும்போது கூட சாதாரணமாக இப்படி நிலை நின்று பேசுவோம். ஆனா அந்த மனமானது தன்னுடைய வேலைகளை முடிச்சிருச்சு, நிதானம் ஆயிடுச்சு. அது வந்து அயல்வு, அது தொய்வு உண்டாயிருச்சு. அது அடங்கணும், இனி வந்து அமைதி பெறணும். அப்ப வந்து என்ன தோணும்? நமக்கு உடல்ல இயற்கையில என்ன தோணுது? நமக்கு இந்த உடல் இயக்கமே என்ன காட்டுது? அப்படின்னு சொல்லிட்டு கொட்டாய் விடுறோம். அப்ப இந்த மனமானது அடங்குறது எதுல அடங்குது? உயிர்ல அடங்குது. அந்த உயிரில் அடங்கும் போது நம்முடைய நிலை எப்படி இருக்குது? ஆன்னு சொல்லி கொட்டாய் விடுறோம். அப்ப அந்த மனமானது உயிரில் அடங்கும் போது அந்த உயிர் அப்படிங்கிற ஒரு நிலையை வந்து ஆன்னு சொல்லி காட்டும் போது அங்க வந்து இந்த மனம் வந்து உள்ள ஜீவன் அடங்கிடுது. அப்ப இதெல்லாம் பின்னணியா வச்சுதான் நம்ம தோற்றுவாய் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆதி நிலையில இருந்து அந்த தமிழ் வந்த விதம், அந்த உயிரெழுத்துன்னு சொல்லி ஒரு பிரிவா பிரிச்சு இதை வந்து நீங்க தமிழ்ல தான் பார்க்க முடியும். உயிரெழுத்து, மெய்யெழுத்து, உயிர் மெய்யெழுத்துன்னு சொல்லிட்டு. அப்படி இன்னொன்று கவனிக்கணும், அந்த உயிரெழுத்து நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது, அதை தொனி கொடுக்கும்போது நம்ம மேலே வாய் தூக்குது இல்லையா? அதே நேரத்தில் இன்னொன்று பார்த்தோன்னா இந்த நாக்கு வந்து உயிரெழுத்து சொல்லும்போது ஒட்டாது, இது தனித்து இருக்கும். அந்த மேல் வாயமா தலை சிரம், ஏன்னா சிரம் தான் வந்து நம்முடைய அண்டம்னு சொல்றாரு நம்ம ஞானபீடாவில். அந்த சிரத்திற்கு அதை சென்று சேரும்போது இந்த லோகனியமான இருக்கக்கூடிய இந்த வாய் கீழ்வாயா இருக்கக்கூடிய இந்த நாக்கு வந்து அதை ஒட்டாமையே நிற்குதுங்கிறத நம்ம பார்த்தோம். அப்படிங்கிற இந்த இடத்துல கூட அந்த உயிரெழுத்து எப்படி செயல்படுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கும்போது அந்த தமிழோடைய தொன்மை வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கு. உயிர் தன்மை அப்படிங்கிறத உணர்வுக்கு ஒன்று. இது வந்து சாதாரணமாக நம்ம ஜெபிக்கும் போதோ இல்லை அன்னம் சாப்பிடும் போதோ இதாக்குற ஒரு விஷயம். இன்னொரு விஷயத்தை பார்த்தீங்கன்னாக்க, நம்ம அன்னம் சாப்பிடும்போது தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டு இந்த உணவை வச்சு மேல் வாயில வைக்கிறோம். ஆனால் இதவே வந்து என்ன பண்ணுறாங்க, அந்த மேல்நிலையில முகவாயை திருப்பிட்டு மேலே தூக்கிட்டு ஆன்னு சொல்லும்போது அப்போ இந்த லோகத்தில் இருக்கக்கூடிய இந்த உலகியல்ல இருந்து லோகாவியத்திலிருந்து விடுபடணுங்கிறதுக்காண்டி இந்த கீழே இருக்கக்கூடிய அந்த மெய்யான இருக்கக்கூடிய அந்த நாக்கை மேல் இடத்துல போய் தொடுறது. இப்படி தொடுறது மேல் அன்னத்துல. அப்படி தொட்டால் அப்ப என்னன்னா இதுல இருந்து என்ன, இதைத்தான் வந்து லம்பிகா யோகம்னு சொல்லுவாங்க. யோகத்துல இதெல்லாம் அந்த காலத்துல மிக சிறப்பான ஒரு யோகம் இந்த லம்பியா யோகம். இந்த லம்பியா யோகத்துல நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னாக்க, நம்ம மேல் நோக்கி நம்ம உயிரை அந்த சிரத்தில் இருக்கக்கூடிய அண்டத்தை நம்ம அதை அடைவதற்காக இந்த லோகாவியத்தை முழுவதுமாக விடுவித்து இதிலிருந்து விலகி அந்த நாக்கை வந்து மேல் நோக்கி தொடரணும் அப்படிங்கிறது. அப்படி தொட்டுட்டா அது லம்பியாகும்.
அந்த நேரத்தில் என்ன ஆகுது அப்படின்னாக்க நம்முடைய சுவாசம் வந்து புற சுவாசம் விட்டு போய் அகத்திலேயும் அந்த சுவாசம் நடைபெறுது. இதுதான் வாசி யோகம்னு சொல்லி ஞானபிதாக்கள் வந்து குறிப்பிட்டு இவ்வாறாகத்தான் நமக்கு அதை செய்ய சொல்லி செஞ்சிருக்காங்க. ஆக தமிழுடைய சிறப்பை பற்றி பேசணும் அப்படின்னாக்க அந்த உயிரெழுத்து மெய்யெழுத்து உயிர் மெய்யெழுத்துங்கிறது மிக மிக அருமையான ஒரு, நீங்க சொன்ன அந்த விஷயத்துல இந்த கருத்துக்கள்லாம் வந்து ஒரு அருமையான ஒரு இதா இருக்கு. நம்மளுடைய தமிழ் மூதாதையர்கள் சொல்லும் போது பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே வந்து இலக்கியத்துல வந்து பேர் போன நமது தொல்காப்பியராகட்டும் அல்லது வந்து இளங்கோவடிகள், அதுக்கப்புறம் வந்து சேக்கிலார், அதுக்கப்புறம் வந்து நமது நக்கீரர், இப்படிலாம் வந்து பல பேர் வந்து பல படைப்புகளை வந்து கொடுத்துருக்குறாங்க. அது வந்து அகத்தியரோட மாணவர் தான் வந்து நமது தொல்காப்பியர்னு சொல்றாங்க. ஏன்னா தமிழுக்கே வந்து ஒரு உரித்தான ஒரு சித்தர் என்றால் வந்து அவர் அகத்தியர். ஒரு கருத்து சொல்ல விரும்புகிறேன். அகத்தியரும் இந்த தொல்காப்பியரும் அப்படின்ட்டு நீங்க சொல்ற அதே ஒரு இடத்துல இன்னொரு விஷயம் வந்து பெரும்பாலும் பேருக்கு தெரிய வேண்டிய ஒரு கருத்து சொல்லணும்னு விரும்புகிறேன். சிலருக்கு தெரியும். அந்த அகத்தியர் காலத்துல நம்ம தமிழுடைய தொன்மையை தெரிஞ்சுக்கிறதுக்கு சொல்றேன். இன்றைய நவீன காலத்துல இருக்கக்கூடிய பல விஷயங்களை ரொம்ப சாதாரணமாக அந்த விஷயங்களை வந்து அந்த சித்தர் பெருமக்கள் வந்து செஞ்சிருக்கிறாங்க, முன்னோடியாக இருந்திருக்கிறாங்க. இன்னைக்கு அறுவை சிகிச்சை அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்களை நம்ம பார்க்கிறோம். அந்த அறுவை சிகிச்சையை இன்னைக்கு தான் மேலை நாடுகள் நமக்கு கற்பித்ததாக நினைக்கிறோம். இதுக்கு முன்னோடியா இருந்த அந்த காலத்துல 4000 வருஷத்துக்கு முன்னாடி அகத்திய பெருமானார் வந்து அறுவை சிகிச்சையில கபாலா சிகிச்சை பண்ணியிருக்காரு. தலையவே ஓப்பன் பண்ணி சிகிச்சை பண்ணியிருக்காருன்னா அப்போ ஒரு மன்னன் தீராத தலைவில் மிக வேதனைப்பட்ட ஒரு நிலை திறனாளன்னு சொல்லி அந்த மன்னனுடைய பேரு. எந்த வகையிலையும் அந்த மருத்துவத்தில் தீர்க்க முடியாத வேதனையில இருக்கக்கூடிய அந்த மன்னனுக்கு அகத்தியருடைய தொடர்பு கிடைச்சு, ஐயா பெருமானாரே நீங்க வந்து எனக்கு தீர்த்து வைங்க, என்னால் தாங்க முடியவில்லை அப்படின்னு சொல்லி கேட்க அங்கதான் வந்து அந்த அறுவை சிகிச்சை கபாலா அறுவை சிகிச்சை பண்ணியிருக்காரு. நம்ம அகத்திய பெருமானாரும் அவருடைய சீடரான தேரையர்ங்கிற ஒருத்தர். இந்த தேரையர்னு ஏன் அந்த பேர் வந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா, இவர் வந்து அந்த மன்னனுக்கு வந்து அந்த அறுவை சிகிச்சை பண்றாரு. அதை அந்த கபாலத்தை திறக்கும் போது அது ஒரு நொடியில் திருப்பி அதை மூடிவிட வேண்டும். அப்படி என்ன அங்கே செய்ய போறாங்க அப்படின்னு சொன்னா, அதை தன்னுடைய சிஷியர் தயாராக இருக்கிற நிலையில இவர் அந்த கபாலத்தை திறந்து மூடுற அந்த நேரத்துல இவர் தேரையர் வந்து என்ன பண்ணியிருக்கிறாரு, ஒரு கிண்ணத்துல தண்ணி வச்சு பக்கத்துல போய் காமிச்சிருக்கிறாரு. தண்ணியை கண்ட உடனே அந்த தலையில இருந்து ஒரு சிறு தேரையானது தண்ணியில தள்ளிடுச்சு. இந்த தேரையினால தான் அவர் வந்து தலையில வந்து அவ்வளவு வேதனைப்பட்டிருக்கிறாரு. உடனே அந்த இதை வந்து மூடிட்டாங்க. இப்படியாகத்தான் அது கபால அறுவை சிகிச்சை செய்து அந்த மன்னனை வந்து அவர் அன்னைக்கு வந்து நிவாரணம் பண்ணாரு. இந்த செயலை செஞ்சு இந்த தேரையை பிடிச்சதுனால தான் இந்த சித்தருக்கு தேரையர்னே வந்தது ஒண்ணு. அடுத்து நம்ம தெரிஞ்சுக்க போறது என்ன அப்படின்னாக்க, அந்த திருநாளங்கிற மன்னன் வந்து இனி தன்னுடைய வாழ்க்கை வந்து தங்களுடைய அணி பண்ணிடுறதுக்கு தான், நான் ஏதாவது மக்களுக்கு செய்யணும், இந்த உலகத்துக்கு ஏதாவது செய்யணும், நீங்க என்ன எனக்கு ஆணையிடுறீங்கன்னு சொல்லும் போது, அப்ப இந்த உலக மக்கள் காலந்தொட்டும் இந்த உலகம் இருக்கும் வரையும் மக்கள் உணர்வதற்கான ஒரு நல்ல விஷயங்களை வந்து நீங்க தொகுத்து ஒண்ணு கொடுக்கணும்னு சொல்லி சொன்னாங்க. அதுதான் தொல்காப்பியர். அவர் தான் தொல்காப்பியர். இதுதான் தமிழுடைய தன்மை. அப்படி சிறப்பு வாய்ந்த புலவர்களும் ஞானிகளும் யோகிகளும் சித்தர்களும் இருந்த வரிசையில வந்து நம் தமிழ் மூதாட்டி அப்படின்னு வந்து பெருமையுடன் அழைக்கக்கூடிய நம்ம அவ்வை பிராட்டியார் வந்து சொல்லியிருக்காங்க, கல் தோன்றா மண் தோன்றா காலத்துக்கும் தோன்றிய மூத்த மொழின்னு நமது தமிழ் மொழின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு அலங்கார வார்த்தையாவோ இல்லை தமிழுக்கு சிறப்பும் சேர்க்கும் ஒரு வார்த்தையாவோ தமிழை பெருமைப்படுத்தும் வார்த்தையா நம்ம பார்க்க முடியாது. ஏன்னா அவர்கள்லாம் வந்து இந்த எல்லா விஷயங்களையும் கடந்த ஒரு நிலையில் வந்து வாழ்ந்து கொண்டிருந்த மகா யோகிகள் ஞானிகள். அப்படி இருக்கிறவங்க வந்து இந்த தமிழை சிறப்புற வந்து இப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னா அதோடைய தொன்மை வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து அடுத்த பதிவில் வந்து தொடர்ந்து சிந்திப்போம். நேயர்களே, வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை அன்புடன் குன்னு. வணக்கம்.